ஸோ மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 6ல் அடுத்தது கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃபார் லூப்பை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். ஃபார் லூப்பில் இருந்து ஸோ அந்த பார்ட் 2 வீடியோவுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாங்க நம்ம போகலாம். ஸோ கடைசி வீடியோவில் இந்த ஃபார் லூப்பை பற்றி தான் நம்ம பார்த்துருந்தோம். இந்த ஃபார் லூப்பை ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு 1-2 எக்ஸாம்பிளும் நான் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஃபார் லூப்பில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்பில் வந்து உங்களுக்கு 2லேருந்து ஆரம்பித்து இது வருது. இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே இதை 3 ஆக்குறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். 3 இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 2, 5, 8 அப்படின்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது நீங்கள் 1லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அது வந்துடும். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன? ஸோ இதுதான் வந்து ஸ்டார்ட்டு, ஸ்டாப்பு, அப்புறம் இது வந்து ஸ்டெப். ஓகே, சரி, இன்னொரு ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபார் லூப் ஒன்று பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், பட் அதுக்குள்ளே ஒரு எல்ஸ் கண்டிஷன் ஒன்று போட்டிருக்கோம். ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு எல்ஸ். ஓகே, அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே, அந்த லூப் முடிஞ்ச உடனே என்ன சொல்லுது? எண்ட் அப்படின்னு சொல்லுது. ஓகே, அது எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்ச உடனே என்ன சொல்லும்? இந்த செகண்டு பிரிண்ட் வந்து என்ன ஆகுது? ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஃபார் லூப் வந்து என்ன ஆகுது? அந்த ஒரு லூப்பு தான். ஸோ எத்தனை நேரம் நடக்குது? 4 நேரம் நடக்குது. 4 ஐட்ரேஷன் இல்லை 4 லூப் ஐட்ரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, முறைகள் 4 முறை நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ சம் ஆஃப் நம்பர்ஸ் 1லேருந்து 100 வரைக்கும் உள்ளதை கூட்ட சொல்கிறோம். ஓகே, ஸோ அப்போ 1லேருந்து ஆரம்பித்து அடுத்தது வந்து என்னது? அந்த 1 + n+1. ஓகே, ஒவ்வொன்றா அப்படி கூட்டும். ஸோ ஒவ்வொரு நேரமும் சம் பண்ணும். அது கவுண்டர் என்னது? ஸோ 1 அப்படின்னா 1 + 2 அது அப்படியே என்னாகும்? கூட்டி உங்களுக்கு அதோடைய கூட்டுத்தொகையை சொல்லும். ஸோ நீங்கள் 10 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒருவேளை 10 கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 55 வரும் இல்லையா? 10 கொடுத்தீங்கன்னா 55 வரும். ஓகே, ஸோ இதான் வந்து ஃபார் லூப்பில் இன்னொரு இது. ஓகே, இதே ஃபார் லூப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு வேர்டில் என்னது அந்த கம்ப்யூட்டர்னு அப்படி அடிக்கிறோம். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ கம்ப்யூட்டர் சிங்கிளாக என்ன ஆகிட்டு ஒவ்வொன்றையாக என்ன செய்து எடுத்து தனித்தனியாக பிரித்து உங்களுக்கு கொடுத்துருது. ஓகே, ஸோ அப்போது இதுதான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. ஓகேயா, சரி. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப் ஸ்ட்ரக்சர். அது எப்படி அப்படின்னா, ஒரு வயலுக்குள்ளே இன்னொரு வயல், அதான் வயல் வித்தின் அனதர் வயல், இல்லைனா ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார். நீங்கள் சீலெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு மேட்ரிக்ஸ் அடிஷன் பண்ணணுன்னா 2 ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபாருக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப் வந்து என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறதுக்காக. இல்லை ஃபாருக்குள்ளே இன்னொரு ஒயில், இல்லை ஒயிலுக்குள்ளே இன்னொரு ஃபார், இப்படி நிறைய நெஸ்டட் லூப்பு தான் வந்து என்னதுன்னா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். ஸோ இதான் வந்து ஒரு ஒயில். அந்த ஒயிலுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு ஃபார் லூப் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயில் 6 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஃபார் லூப் வந்து எது வரைக்கும் போகணும்? அந்த 6 வரைக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி. இங்கே நம்ம 6ன்னு கொடுக்கல, இங்கே 6ன்னு கொடுக்காம என்ன செய்கிறோம்? இந்த 6 என்ன செய்கிறோம்? மேலே ஒயிலில் சொல்கிறோம். ஒயில் 1 ஐ வந்து 1லேருந்து 6 வரைக்கும் ஒயில் நடக்கும். அந்த 6 வந்து ஃபார் லூப்புக்குள்ளே என்ன ஆகும்? வந்து அது வந்து என்ன ஆகுது? எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேயா, ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 1, அப்புறம் 1, 2. இது வந்து ஒரு பிரமிடு மாதிரி ஒரு மாடல் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, சரி. ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்டில் 3 கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த ஜம்ப் நடக்கிறதுக்கு ஒன்று பிரேக்கு, ஒன்று கண்டினியூ, இன்னொன்று பாஸ். பிரேக் அப்படின்னா என்ன? அந்த கண்டிஷன் முடிஞ்ச உடனே அது பிரேக் ஆகிட்டு அடுத்ததுக்கு போயிடும். கண்டினியூ அப்படின்னா எது வரைக்கும் சொல்கிறோமோ அது வரைக்கும் பிரேக் ஆகிட்டு அப்புறம் திருப்பியும் அந்த கண்டிஷன் ஓவர் கம் ஆனவுடனே கண்டினியூ ஆகிடும்.
ஓகே, பிரேக்குங்கிறது அதோட முடிச்சுட்டு வெளியே வந்துடுறது. கண்டினியூங்கிறது ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு அந்த கண்டிஷன் வந்து நடக்கிற வரைக்கும் அது என்ன ஆகிருக்கும், பிரேக் ஆகி நின்றுட்டு அது அந்த கண்டிஷன் முடிஞ்சோடனே என்ன பண்ணணும், அது மறுபடியும் கண்டினியூ அதை தொடர ஆரம்பிச்சிடும். பாஸ் அப்படிங்கிறது என்னென்னா அப்படி ஜம்ப் பண்ணி வந்துடும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து அந்த பிரேக்குக்குள்ளது, எப்படி பிரேக் நடக்குது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே பிரேக் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் வந்து சியில் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கேஸ், அதில் பிரேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்க, அதே மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, ஸோ அந்த பிரேக்குக்கு வந்து சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரேக், அவ்வளோதான், பிரேக்குன்னு இருக்கும் உள்ள. ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஒரு வைல் லூப் இல்லைன்னா ஃபார் லூப்புக்குள்ளே வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஐட்ரேஷன் நடக்கும். அப்படி நடக்கும்போது என்ன பண்ணலாம், ஒரு டெம்பரரியாக அதை நிப்பாட்டுறதுக்கு அதை பிரேக்கை நிப்பாட்டலாம். பிரேக் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அது டெம்பரரியாக அந்த லூப் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணி வைக்கும். ஓகே, சரி. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று. ஓகே, என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 3 ஃப்ரூட்ஸ் வாங்கி டிஸ்பிளே பண்ண சொல்கிறோம். ஒரு ஃபார் லூப் ஒன்று போட்டுட்டு இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணுறோம். எப்போ பனானான்னு வருதோ அப்போ அது என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். ஓகே, ஸோ நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஆப்பிள் மட்டும்தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, சப்போஸ் நான் அதை சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கிறோம், சரி அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஆப்பிள் அண்ட் பனானா அதுன்னு வரும். ஆப்பிள்னு போட்டோன்னா அது எதுவுமே நடக்காது, அவுட்புட்டே வராது. ஓகே, சரி. இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக்குக்குள்ளே ஃப்ளோ சார்ட். ஸோ ஒரு கண்டிஷன், நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருந்ததில் ஃபார் லூப். ஸோ பிரேக் ஆகிடுச்சு, முன்னே லூப் வந்து என்ன ஆகுது, எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அதோடைய சின்டெக்ஸ் வந்து கொடுத்துருவோம், கண்டிஷன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா கண்டினியூ தான். இது என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உள்ள நுழையும். இது வந்து ஃப்ளோ சார்ட் பார்த்திங்கன்னா தெரியும். எக்ஸ்பிரஷன் செக் பண்ணுது, ட்ரூவாக இருந்தோடனே கண்டினியூ வருது. கண்டினியூ வந்து எஸ்ன்னு கொடுத்தா மறுபடியும் அது என்ன போகுது, நோன் கொடுத்தீங்கன்னா ரிமைனிங் பாடி ஆஃப் த லூப் வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டால் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சேம் இந்த ஆப்பிள் அந்த இதே தான் ஃபார் லூப்பில் ஒரு கண்டினியூ மெத்தடில் நான் போட்டிருக்கேன். ஓகே, அதே தான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த ஃப்ரூட்ஸு, இது பனானா. சரி, நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா ஆப்பிள் செரி மட்டும் வரும், பனானா வராது. ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் வந்த உடனே என்ன ஆகுது, அதில் நின்றுட்டு என்ன வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, இதுதான் வந்து இந்த கண்டினியூ. ஸோ அந்த பனானா வந்தோடனே ஒரு பிரேக் எடுத்துட்டு மிச்சம் இருக்கிற எலமெண்ட்டை நெஞ்சிருது, பிரிண்ட் பண்ணிடுது. ஓகே, முதல்ல ஆப்பிளை பிரிண்ட் பண்ணுது, ஒரு பனானா இருக்கான்னு செக் பண்ணுது, இருந்துச்சுன்னா அதில் நிப்பாட்டிட்டு அப்புறம் கண்டினியூ கொடுத்தோடனே என்ன ஆயிடுது, அது செரிக்கு போயிடுது, அந்த பனானாவை விட்டுட்டு செரிக்கு போயிடுது. ஓகே, சரி. கடைசி இந்த சாப்டர் 6ல் இருக்கிற கடைசி டாபிக் பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது என்ன பண்ணுது, அந்த எக்ஸிக்யூட்டடு இது வந்து ஒரு பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு. இன்டரப்டட் என்ன பண்ணுது அப்படின்னா இக்னோர் பண்ணிவிட்டு இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் பாஸ் தான். ஓகே, இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போடலாம் இந்த பாஸுக்கு. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், லெட்டர்ஸ் அப்படிங்கிறதுல ஃபார் லூப்பில் பைத்தான் எடுத்துருக்கிறேன். எப்போ அந்த லெட்டர் ஹெச் வந்து ரீச் ஆனோடனே அதை பாஸ் பண்ணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ கரண்ட் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் PYTன்னு வருது. ஹெச் வந்தோடனே என்ன ஆகுது, திஸ் இஸ் அ பாஸ் பிளாக். ஸோ அங்கே வந்து ஒரு அந்த இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு அப்புறம் திருப்பி என்ன ஆகுது, நடக்குது. அதாவது டெம்பரரியாக அது என்ன ஆகுது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கரண்ட் லெட்டர் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ பாஸ் வரும்போது அதாவது ஹெச் ரீச் ஆகும்போது என்ன ஆகுது, இந்த பாஸ் ஸ்டேட்மெண்ட்டு வந்து என்ன ஆகிட்டு பிரிண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததில் வரும்போது என்ன ஆகுது, அது ஜம்ப் ஆகி வந்துடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த பாஸ்க்குள்ளே
இது. ஓகே, ஸோ நீங்கள் இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில், அதாவது ரேஞ்ச் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரேக்கு, நெஸ்டட் லூப்பில் ஃபார் லூப் பார்த்தோம். அப்புறம் பிரேக்கு, கண்டினியூ, பாஸ். ஸோ இந்த வந்து சாப்டர் 6 வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம சாப்டர் 7 வந்து நம்ம வர்ற வாரத்தில் பார்க்கலாம். ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி மாணவ செல்வங்களே. நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த சாப்டர் 7 பார்க்கலாம்.